அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு 12 மணிக்கு மேல் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி 2024 வருடம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை ஒரு 41 நாட்களுக்கு தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலில் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம். 2024 வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம். தேவைப்படுவோர் பார்த்து பயன்படுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. விருச்சிக ராசிக்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். செவ்வாய் பகவான் என்றாலே தைரியம், வீரம், பராக்கிரமம், நிலபுல சொத்துக்கள், யூனிஃபார்ம் தொழிலை கொண்டவர் செவ்வாய். விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் கடந்த 45 நாட்களாக விருச்சிக ராசியிலே ஆட்சி பலம் பெற்று மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். 4ஆம் வீட்டை பாரி செய்தார். சில பேருக்கு மந்தத்தன்மை, மனம் சார்ந்த உடல் சார்ந்த அவஸ்தைகள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி ஒரு 41 நாட்கள் குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்திருக்க போகிறார். இது பல வருடங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. குரு பகவான் 6ஆம் வீட்டிலே டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வக்கரம் நிவர்த்தி அடைந்து 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயை பாரி செய்வார். பெரும்பாலும் விருச்சிக ராசி என்பவர்கள் வாக்கால், பேச்சால் அபரிவிதமான நற்பலன்களை பெறப்போகிறீர்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் உண்மையாக செயல்படுங்க. அதிகம் பொய் பேசாதீங்க. 2ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்தால் மறைக்க சொல்லும். எல்லா காரியங்களும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 6ஆம் வீட்டின் அதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்தால் மறைமுக குணநலன்கள் ஏற்படும். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். ஒரு சிலர் திருமணம் செஞ்சு 5 வருஷம் 10 வருஷம் வீட்டுக்கே தெரியாமல் குடும்ப நடத்தினவர்கள் கூட உண்டு. ஏன்னா 6ஆம் வீட்டின் அதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்தால் மறைக்க சொல்லும். அதனால் பெரும்பாலும் விருச்சிக ராசி என்பர்கள் எந்த விஷயங்களையும் மறைக்காதீங்க. உண்மையாக பேசுங்க, உண்மையாக செயல்படுங்க. வாக்கால், பேச்சால் எதிர்வரக்கூடிய ஒரு 41 நாட்கள் உங்களுக்கு சாதுரியமான பலாபலன்கள் பெற்றுவிடலாம். மற்றவர்களை பயமுறுத்தாதீர்கள், மற்றவர்களை டென்ஷன் ஆக்காதீர்கள், மற்றவர்கள் மேல் எரிந்து விழாதீர்கள். 2ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்தால் வெடுக்குன்னு பட்டும் பட்டாமல் வார்த்தை வரும். பேச்சில் கொஞ்சம் தன்மையாகவும் கனிவாகவும் விருச்சிக ராசி அன்பர்கள் செயல்பட வேண்டும். குரு பார்வையில் கோடி நன்மை இருக்கிறது. 6ஆம் வீட்டில் குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது பகை ஒடுங்கும். நோய் நொடி, மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். கடன் கட்டுவதற்கான பணங்கள் விருச்சிக ராசி என்பதற்கு கிடைக்கும். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் அமரும்போது குடும்ப பிரச்சனையை பெரும்பாலும் விருச்சிக ராசி என்பவர்கள் தீர்த்து கொள்ளலாம். செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை 5ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. 5ஆம் வீட்டிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். என்னுடைய பதிவில் நான் சொல்வது என்னவென்றால், கோச்சாரத்தில் 5ஆம் வீட்டில் ராகு பகவான் வரும்போது பிள்ளைகளை பற்றியும் பூரிய சொத்துக்களை பற்றியும் நல்ல பாடம் நடத்திவிட்டு தான் போவார். அதனால் பூரிய சொத்துக்கள் சார்ந்த, பத்திரம் சார்ந்த ரகசியங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும். தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளை, உங்களுக்கு மேலே தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறேன், திருத்துறேன் அப்படின்னு அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாதீர்கள். 5ஆம் வீட்டில் ராகு பகவான் வரும்போது உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம். படித்தாலும் சரி, படிக்கலைனாலும் சரி, அதிக மதிப்பெண் எடுத்தாலும் சரி, குறைந்த மதிப்பெண் எடுத்தாலும் சரி, அவங்க போக்கில் விட்டுருங்க. அவங்க நல்லா படித்து நல்லா முன்னேற்றம் அடைந்து விடுவார்கள். நீங்கள் கண்டிக்கும் பொழுது தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடைவெளி பெருசாகிடும். அதனால் பிள்ளைகளை அதிகமாக கண்டிக்காதீங்க. 5ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது அங்கே ராகு அமர்ந்திருக்கிறார். போட்டி பந்தய தேர்வுகளில் பரிசு வாங்கக்கூடிய நிலை எதிர்வரக்கூடிய ஒரு 41 நாட்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது. செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. பயம், பதற்றம், மனக்குழப்பம், அவஸ்தைகள், நோய் நொடி தொந்தரவுகள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குறையும்.
2ஆம் வீட்டிலே முதல் 19 நாட்கள் சூரியனுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கிறார். 2 கிரகங்களும் அஷ்டமத்தை பாரி செய்யும் பொழுது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது விருச்சிக ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நிதானமாக செல்லுங்கள். ஏன்னா அஷ்டமத்தை செவ்வாய் பகவான் பாரி செய்தாலே இரத்த காயம் பார்க்காமல் விடமாட்டார். பற்கள் எலும்புகள் சார்ந்த வலி பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு வரலாம். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை 9ஆம் இடமான பாக்கியத்திற்கு விழுகிறது. தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தந்தை ஒன்று சொல்லி நீங்கள் ஒன்று சொல்லி விதண்டாவாதமாக பேசிக்கொண்டிருக்காதீர்கள். தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிறப்பு. முதல் 19 நாட்கள் சூரியனுடன் செவ்வாய் கூட்டணி சேரும் பொழுது குருபகான் 6ஆம் வீட்டில் அமர்ந்து செவ்வாய் சூரியனை பாரி செய்யும் பொழுது அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் எதிர்வரக்கூடிய 41 நாட்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. 2ஆம் வீட்டின் அதிபதியும் சத்ருஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும் பொழுது வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். விவசாயம் மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெள்ளாமை பயிர்கள் நன்றாக வளர்ந்து கை கொடுக்கும். உபய வருமானம் சிறக்கும். ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் சிறப்படையும். விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 41 நாட்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்கக்கூடிய நிலை, கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய நிலையும் 2ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் வந்து ஏற்படுத்த போகிறார். குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் எதையும் மறைக்காதீர்கள். சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் பெற்றோர்களிடம் சம்பளத்தை கொடுங்க. எதையும் மறைக்காமல் இருக்கும் பொழுது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 41 நாட்கள் 2ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது பாதக பலன்கள் இல்லை. வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது. மனக்கவலை வியாதி வந்தது போல் டென்ஷன் கோபதாபங்களை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்ப நபர்களுடன் ஆலோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.